நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில் ரெக்கார்டிங்கில் கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோடய மியூசிக்கல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதில் அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல், முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை, பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் அது ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதில் நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டில், அதெல்லாம். அதேமாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ், தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாடினா அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோடலன்னா அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களெல்லாம் எப்படி அன்பாக, எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்காவிலெல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடித்து அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தால், இப்போ சாட்டர்டே கச்சேரி முடித்து சண்டே தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம். வந்தால் ஹோட்டலில் 12 மணிக்கு தான் செக்இன் டைம். நம்ம 9 மணி 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூமை அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்களே அமுச்சிடுவாங்க. மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரும் சொல்லுற, நீங்கள் என்ன மட்டும் அமுச்சிடுவீங்க, அவங்க எல்லாம் மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்குது. வேறு யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க, இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமாக